தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு சோகம் நடந்திருக்கு அப்படின்னா அது நடிகர் கவுண்டமணி அவர்களினுடைய மனைவியின் இறப்பு தான். மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர். செந்தில் அவர்கள் கூட இணைந்து மிகப்பெரிய காம்போவாக இருப்பாங்க. இருவருமே இல்லாத படங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அவங்க இருந்த படம் நல்லா போகும் அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க. நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் கவுண்டமணி அவர்கள். அதற்கப்புறமாக பார்த்திங்கன்னா இவர் நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாதுன்ற அளவுக்கு நடித்தார். ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு, வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு. அதே போல் காமெடி கதாபாத்திரங்கள் நடித்து மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சவர். இந்த சூழ்நிலையை அவங்களுடைய மனைவி சாந்தி அவர்கள் காலமான செய்தி எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருந்தது. உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று தான் வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாட்களாகவே அவங்க வெளியில் வராமே இருந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ கவுண்டமணி அவர்களினுடைய மனைவியின் கடைசி சடங்குக்காக வந்திருந்த செந்தில் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா, அவங்க இறந்த அவங்களுடைய உடல் முன்னாடி நின்று ஒரு சத்தியம் எடுத்திருக்கிறாராம். கவலைப்படாதீங்க அண்ணி, இனிமேல் அண்ணனுக்கு நான் இருக்கேன், அண்ணனை நான் நல்லா பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அங்கே வெளிக்காட்டியிருக்கிறாரு. இதை பார்த்த எல்லோருமே மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நண்பர்கள், பார்க்குறதுக்கு சினிமாவில் அவங்க அடிச்சுக்கிற மாதிரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிற மாதிரியும் இருந்தாலும் கூட உண்மையில் நிஜ வாழ்க்கையில் நல்ல நண்பர்களாகவும் அண்ணன் தம்பிகள் போலவும் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது அவர் அங்கே பேசின அந்த விஷயத்துலேருந்தே தெரிய வந்திருக்கு. அதனால் இப்போ செந்தில் அவர்கள் அங்கே பேசினதை பார்த்துட்டு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். ஏன்னா அண்ணனுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உடைந்து போயிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் செந்தில் அவர்கள் ஆறுதலாக பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருடைய கவனத்தையுமே ஏற்றிருக்கு. அவர் மட்டும் இல்லை, நிறைய திரைப்பிரபலங்கள் அங்கே போயிருக்கிறாங்க. சத்யராஜ் அவர்களிடம் நிறையவே கவுண்டமணி அவர்கள் ஷேரும் பண்ணியிருக்கிறாராம். இப்போது செந்தில் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஆச்சரியப்படுத்த வச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மணிகண்டன் அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில் நிறைய திரைப்படங்களில் தொடர்ந்து நடிச்சு வந்துட்டுருக்காரு. குட் நைட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தமான நிறைய திரைப்படங்களில் அவர் நடித்து வந்துட்டுருக்காரு. ஜெய்பீம் திரைப்படத்தில் அவருடைய நடிப்பை நம்மளால் அவ்வளோ எளிதாக மறந்துவிட முடியாது. அதற்கப்புறம் தனியாக அவர் பார்த்திங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு சூப்பர் ஸ்டார்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு முறை அப்படி தான் ஷூட்டிங் முடிஞ்சு உட்காந்துருக்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தான் நடித்த படத்தில் எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மணிகண்டன் அவர்கள் சொன்னாராம், எனக்கு பாட்ஷா திரைப்படத்தை விட மாணிக்கம் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அப்போ தான் பாட்ஷா திரைப்படத்தில் நீங்கள் வில்லன் யார் அப்படின்னு தெரிஞ்சே அவங்கள கடைசி நேரத்தில் எப்படி அவங்கள நீங்கள் ஒரு வின் பண்ணி வரீங்க அவங்க கூட அப்படின்றது காட்டியிருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை திரைப்படத்தில் அப்படி கிடையாது. எனக்கு அதனால தான் அண்ணாமலை திரைப்படத்தை ரொம்பவே பிடிக்கும். அதில் அதாவது வில்லன் யார் அப்படின்னா உங்களுடைய நண்பன் தான். அதனால் நீங்கள் எப்படி அதிலேருந்து மீண்டு வரீங்க, எந்த மாதிரி முடிவெடுக்கிறீங்க, எப்படி பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் லீட் பண்ணி வரீங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அதனால் எனக்கு அண்ணாமலை திரைப்படம் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம் மணிகண்டன் அவர்கள். அதற்கு சூப்பர் ஸ்டார் அவர்களே கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு ஆமாம் இல்லை அப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். ஆக மொத்தத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி மணிகண்டன் அவர்கள் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.